வி த லீடர்ஸ் தமிழ்நாட்டு சொந்தங்களே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்மளுடைய மாநாடு, முதல் மாநாடு வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய ஒரு ஃபஸ்ட்டு மாநாடு எவ்வளோ சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்ததுன்றது அங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் தெரியும். நிறைய நம்ம மாநாடை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வைத்தறிச்சல்ல நிறைய நம்மளுடைய தலைவரை பற்றி பேசுகிறாங்க. பேசட்டும், நம்மளுடைய தலைவரை யார் என்ன பேசினாலும் அவர் கண்டிப்பாக 2031 அவர் முதலமைச்சர் ஆக போறாருன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால எத்தனையோ பேர் அவரை பற்றி அவதூறுகளை பரப்பினாலும் இந்த மாநாடு ஆனது யாருமே ₹1 காசு இல்லாமல் அவர்களாக தானாக முன் வந்து நம்மளுடைய தலைவர் போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டி பொள்ளாச்சியில் போதையில்லா பொள்ளாச்சி உருவாக வேண்டும் என்றுதான் மாநாடு நடைபெற்றது. இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் யாரையும் அழைக்கவில்லை. எந்த பொறுப்பாளரும் இல்லை, எந்த மாவட்ட செயலாளரில் ஒன்றிய செயலாளரில். ஆனால் அந்தந்த மாவட்டத்திலேருந்து அவங்கவுங்களாவே லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் குடும்பமாக அந்த மாநாட்டுக்கு சிறப்பித்தது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய மாநாடுலாம் காசு கொடுத்து அப்புறம் சாப்பாடு போட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு தனி மனிதன் உண்மை அவரை பார்த்து வந்த கூட்டத்தை கண்டு எத்தனையோ பொய்யானவங்க எத்தனையோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்களாம் நம்ம தலைவரை பற்றி என்ன பேசினாலும் அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நம்மளுடைய தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவருடைய பெருந்தன்மையாக அவர் எனக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எதுவும் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. அதனால் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களே, நம்மளுடைய தலைவர் எந்த மாநாடாகட்டும் எந்த பொதுக்கூட்டமாகட்டும் வரப்ப நம்மளுடைய வி த லீடர்ஸ் சொந்தங்கள் நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த மாநாட்டில் நம்ம தலைவருக்கு மிக அருகாமையில் நான் இருந்தேன். அப்போ கார்லேருந்து இறங்கி அவர் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூடவே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அன்போடு அவருக்கு ஒரு கை கொடுக்கணும், அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நம்மளே மறந்துடுறோம். யாரும் தப்பு சொல்லி குறை சொல்லி நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம தலைவர் ஒரு ஒப்பற்ற தலைவர், நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர். அவருக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அவரை சேஃப்டியாக கொண்டு போகிறது நம்மளுடைய டியூட்டி. ஏன்னா பக்கத்திலே நான் இருந்தேன். நிறைய பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அன்பில் நம்ம தலைவரை தள்ளுறப்ப நான் தலைவருக்கு பின்னாடியே இருந்தேன். அப்படி ரொம்ப தள்ளுறப்ப நான் ஓரளவுக்கு கீழே விழுற மாதிரி ஆகிட்டேன். நம்ம தலைவர் மேலே சாஞ்சிட்டேன். நம்ம தலைவரும் உள்ள போகிற ஸ்டேஜ் தான். ஆனால் அவர் கையை எட்டி இப்படி பின்னாடி பிடிச்சிருக்காரு. அதனால் மட்டுமே அவர் சேஃப்டியாக விழாமல் தப்பிச்சிட்டாரு. அப்போ என்னுடைய மனதில் இருந்த ஒரே கவலை என்னென்னா, அவர் எப்படியா சேஃப்டியாக உள்ளே போயிடணுன்றது மட்டும்தான் என் மனசில் நினச்சிட்டே இருந்தேன். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் யாராவது ஒருத்தங்க நம்ம தலைவர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா திமுகவால் எதிர்த்து பேசியிருக்கிறாரு. யாராவது ஒருத்தர்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது யாராலையும் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த சூழ்நிலையில் நம்ம தலைவர் உள்ளே போனதுக்கப்புறம் என் மனசில் ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் அதுதான். நம்ம தலைவர் எப்படியோ சேஃபாக உள்ளே போயிடணும். அப்புறம் அந்த கூட்டம் அந்த அன்பெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாலுமேங்க என்னுடைய கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம தலைவர் கீழே விழுந்துட்டா என்ன அப்படின்ற ஒரு யோசனை இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவ்வளோ அன்பு எத்தனை துரோகங்களெல்லாம் நம்ம தலைவர் பார்த்துட்டு அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் நம்ம அண்ணனுக்காக நம்ம தலைவருக்காக கூடியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப என்னுடைய மனதில் அளவற்ற சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் வடிய வடிய நம்ம தலைவர் உள்ளே போகிறத ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் நான் என்னுடைய சொந்தங்கள் வி த லீடர்ஸ்க்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்மளாம் இருக்கிறோம். அடுத்த எந்த மாநாடு நடந்தாலும் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கோம் இல்லைங்களா. இப்போ திடீர்னு அண்ணாவே வந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, லீடர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டோன்னா டக்குன்னு எல்லாம் கையை பிடிச்சிட்டு எல்லாம் இந்த டிஸ்டன்ஸில் எல்லாம் ஒன்றா சூழ்ந்து அண்ணாவை சேஃப் பண்ணிடணும். நம்ம எல்லாருமே ஒரே இதுவாக கையை பிடிச்சிட்டு சூழ்ந்துக்கிட்டு அண்ணா சேஃபாக உள்ளே கூட்டிகிட்டு போனோம். மாநாடு நடத்துகிறவங்க கண்டிப்பாக இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க. ஒரு 20 பேர் 30 பேர் பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய தலைவருக்கு நம்ம தான் சேஃப்கார்ட் பண்ணணும். நம்ம தான் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா யார் யாருக்கோ பார்த்தீங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம தலைவருக்கு கண்டிப்பாக த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நான் என்னுடைய சார்பாக நான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுத போகிறேன். எங்களுடைய தலைவருக்கு பாதுகாப்பாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கண்டிப்பாக த்ரெட் இருக்குது. அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எத்தனை பேர் அண்ணாமலை அக்கறை இருக்கோ நீங்கள் வைங்கன்றதை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தலைவர் நம்ம சேஃபாக நம்ம பார்த்துப்போம். அதனால் எந்த மீட்டிங் நடந்தாலும் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் அந்த க்ரௌடில் லீடர் ஸ்குவாட் அப்படின்னு சொன்னாவே போதும், அப்படியே கையை பிடிச்சிட்டு எல்லாருமே சரவுண்ட் ஆகிக்கணும். நம்ம தலைவரை எந்த விதத்திலும் நம்ம விடக்கூடாது. நம் தலைவர்
ஒரு ஒப்பற்ற தலைவர், நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தலைவர், நாளைய முதல்வர். அவரை நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.